குட் ஈவினிங். ஸோ நாங்கள் வந்து வெந்தயம் நிறைய யூஸ் பண்ணுவோம். அது வெந்தயக்கீரை செய்கிறதுக்கு வந்து ஓவர் நைட் வந்து நாங்கள் வெந்தயம் சோக் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஓவர் நைட் சோக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு வந்துடும். நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 hours later. ஸோ நைட்டு ஊற வச்ச வெந்தயம் நல்லாவே சோக் ஆகி விதைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. வாங்க போய் விதைக்கலாம். இப்போ நம்ம வந்து விதைச்சிட்டோம். இது வந்து இந்த மாதிரி கையாலேயே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் முளைச்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து இதுக்கு வந்து தண்ணி இன்றைக்கி விட தேவையில்லை. பிகாஸ் இது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. நாங்கள் நேற்று வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.